ஹலோ பீஸ் நம்ம இன்னைக்கு திருப்பூர் பிராட்வே சினிமாஸ்க்கு வந்திருக்கோம். பிராட்வே சினிமாஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன், அதுவும் திருப்பூரில். கோயம்புத்தூரில் நிறைய டைம் போயிருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன மூவிக்கு வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் வந்திருக்கோம். இதோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கநாதன், கிருத்தி ஷெட்டி, சீமான், எஸ்.ஜே. சூர்யா எல்லாம் பயங்கரமாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்.ஜே. சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா பழைய வில்லன் கம் ஹியூமர் ரோலில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பிரதீப்போட ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வல் எப்பயும் போல தான் எல்லா படத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி தான் ஹியூமர் சென்ஸோட நல்லா ஆக்டிங் பண்ணியிருக்காரு. கிருத்தி ஷெட்டியோட ரோல் அவ்வளோக்கு சொல்கிற மாதிரி இல்லை, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவிலே ஃபுல்லாக த்ரூவாக வருவாங்க. ஆனால் அனிருத்தோட ரோல் தான் பெருசாக இருந்துச்சு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சாங்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாடியிருந்தார். அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோபோக்குன்னு வாய்ஸும் கொடுத்துருப்பாரு. அது நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணிக்கலாம் தெரியல. நோட்டீஸ் பண்ணிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதோட சீமானோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏன்னா சீமானாவே ஆக்ட் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லா இருந்துச்சு. 2040 நடக்கிற மூவியாக இது எடுத்திருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லவ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் மூலியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேட்ச் ஆகாமல் இருக்கும். அது வந்து ஹீரோ வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ணி ஹீரோயினை லவ் பண்ணாங்களா இல்லையான்னு தான் ஸ்டோரி பக்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, புதுசாக இருந்துச்சு. சிட்டி சைடில் இருக்கிறவங்களும் நிறைய இந்த மூவி பிடிக்கும், இந்த ரூரல் சைடில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் பிடிக்காது. இந்த படத்தில் வர ஒரு சீனுமே எனக்கு ரொம்ப புதுசாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. படம் எனக்கு ரொம்ப என்கேஜிங்காக வச்சுருந்தது. எனக்கு பர்சனலாக இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்துக்கு நான் வந்து 3.5 அவுட் ஆஃப் 5 கொடுப்பேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள்.